ஒரு முருடு தோசைக்கு ரோட்டு கடை தண்ணி சட்னி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்ப ரோட்டு கடை தண்ணி சட்னிக்கு இந்த மாதிரி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வரமிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா போட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நான் பச்சை மிளகா போடல. வெள்ளை பூண்டு இந்த மாதிரி கொஞ்சம் வேணும். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வானல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுல இப்போ நம்ம இந்த வெங்காயம் அது கூடவே பூண்டு வரமிளகாய் எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயில் இந்த மாதிரி வணக்கிட உடனே கொஞ்ச நேரம் அப்படியே வைங்க, சூடு ஆறட்டும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை கொஞ்சம் இந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வணக்கி வச்சிருந்த இந்த வெங்காயம் இதில் சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நிறைய ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சூப்பரான தண்ணி சட்னி ரெடி ஆயிருச்சு. எவ்வளோ இட்லி இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு